எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த தமிழர்களை திருடர்கள் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது தமிழக மக்கள் திருடர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்கின்றார். நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் அதில் பேசி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் ஈஸியாக கிடைக்கும். அதில் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அவருக்கு அறியாமை; இரண்டு, அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அவரும் பிரதம மந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கிறேன். 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருப்பாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு மற்றவர்களை பற்றி பேசலாம். எங்கள் கூட்டணியில் அவர் இப்போது இல்லை என்று சொன்னாலும் கூட நவீன் பட்நாயக்கும் இந்த கூட்டணியில் வருவார். ஸ்டாலின் கூட பெரிய அறிக்கையெல்லாம் வச்சிருந்தாரு. இதை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த தமிழர்களை திருடர்கள் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவோ வார்த்தை ஜாலங்கள் சொல்லலாம். நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை, பாண்டியனை சொன்னேன், பாண்டியனை சொல்லவில்லை என்று மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் தான் இந்த பேர் வழி மோடி அவர்கள். ஆக இவர்கள் தமிழர்களை எல்லாம் திருடர்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ கன்னியாகுமரிக்கு விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் காரிலும் வந்து விட்டால் ஏதோ ஒரு தடவை போகின்றது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது தமிழக மக்கள் திருடர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இந்த கூட்டணி பற்றி எதிர்காலத்தில் தான் முடிவு பண்ண முடியும், காலம் தான் முடிவு செய்யும் சொல்றாரு. உள்நோக்கம் என்ன? ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்ல, சென்ற முறை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தான் அவர் சொன்னார் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற முறையில் தான் அவர் பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் நாமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால், அது மட்டுமல்ல, ஒரு தீய சக்தியை, ஒரு ஃபேசிஸ்ட் சக்தியால் மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் நாம் ஒன்றாக இருந்து செய்ய வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியை தந்திருக்கின்றார் என்று சொன்னேன். செல்வ பெருந்தகையும் அதை 2 நாட்களுக்கு பிறகு ஒத்துக்கொண்டார். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி, அவங்க வந்து 1993 பாபர் மசூதிக்கு வந்து 20 லட்சம் பேர்ல கையெழுத்து இயக்கம் நடத்தினார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. நீங்க கையெழுத்து இலக்கம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டுக்கு செங்கல் அழிச்சாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிந்த விஷயம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் படித்த சர்ச்பா கான்வென்ட்டில் தான் நானும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாதா கோயிலில், கிறிஸ்துவ ஆலயத்தில் அவர்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கே ஜபம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே படித்தவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற பல ஆசிரியர்களுக்கு தெரியும். அதே போல் அவர்கள் முஸ்லீம்களுடைய இஃப்தார் விருதை வந்து ஜெயலலிதா அவர்கள் இஃப்தார் விருதை வந்து சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே கொடுத்து, அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நானும், மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்களும், அதே போல் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு போன்றவர்களும் அந்த இஃப்தார் இதிலே நாங்கள் கலந்து கொண்டோம். ஆக அங்கே அவர்கள் பைபிளினுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் அதில் பேசி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் ஈஸியாக கிடைக்கும். அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குரானையும் படித்தாங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வண்ணாமலை அடைக்க பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒன்று, அவருக்கு அறியாமை; இரண்டு, அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். காந்தி மட்டும் இல்லையா, காந்தி இது வந்து குடும்ப சொத்தா இருக்கு. இன்னைக்கு காந்தி இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏபிபி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. காந்தி இருந்திருந்தா குடும்ப சொத்தா இருக்காது. எது குடும்ப சொத்து? நேருவோட குடும்ப சொத்து, இந்திரா காந்தி அவங்களோட குடும்ப சொத்தா இருக்காது. காந்தி என்ற பெயரை வந்து இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் காந்தி என்ற பெயருக்காக வைக்கவில்லை. அவர்களுடைய இந்திரா காந்தியினுடைய கணவர் ராஜீவ் காந்தியினுடைய தகப்பனார். இப்போது ராகுல் காந்தியினுடைய தாத்தா பேர் ஃபெரோஸ் காந்தி. அதனால் அந்த காந்தி வருகின்றதே தவிர மகாத்மா கரம்சந்த் காந்தி என்றதான் அந்த பேர் வருவதாக நான் நினைக்கவில்லை. இவருக்கு ஒரு அறியாமை நிறைய இருக்கின்றது. எனக்கு எவ்வளவு தூரம் படித்திருக்கின்றார் என்று தெரியவில்லை.
ஆனால் வயது 75 ஆகின்றது. உலக அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்படி இருந்து இவர் இது போன்ற அனாவசியமான அசிங்கமான தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கும் போது இவரை இந்த நாட்டிலே வைத்திருப்பது நமக்கு தான் அபாயம். எவ்வளோ சீக்கிரம் நாட்டை விட்டு தோற்கடிக்கப்பட்டு வெளியே போகின்றாரோ அப்போதுதான் இந்தியாவிற்கு விழிவுதான். பிரதமர் வேட்பாளரா இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளரா அவங்க ஜெயிச்சாங்க, யாரை சஜஷன் பண்ணுவீங்க? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 26 கட்சிகளை சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த இந்தியா என்ற அமைப்பு. தமிழகத்திலே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இது இருக்கின்றது. இந்தியாவிலே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி இருக்கின்றது. ஆகவே தேர்தல் முடிந்த பிறகு இந்த அணியிலே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்றாக அமர்ந்து, இன்னும் சொல்ல போனால் மம்தா அவர்கள் கூட தன்னுடைய ஒப்புதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள். கண்டிப்பாக ராகுல் காந்தியும் ஸ்டாலின் காந்தியும் நினைக்கின்றவர்கள் பிரதமராக வருவதற்கு நல்ல வாய்ப்பு. ராகுல் காந்தி பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்துட்டீங்களா? ராகுல் 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை, நாங்க ஒற்றுமையா தான் செயல்படுவோம்னு சொல்லியிருக்காரு. இவர் கிண்டல் அடிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருப்பாங்க, ஸ்டாலின் ஒரு பிரதமர், ராகுல் காந்தி கடைசியில் 5வது வருஷம் இருப்பாருன்னு இருக்காரு. அதுக்கு திருமாவளவன் சொல்லிருக்காரு 5 பிரதமர் இருந்தாலும் தப்பு இல்லை. அவர் சொல்றது கரெக்ட் தானே. திருமாவளவன் பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார், கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார். ஆகவே அவரும் பிரதம மந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தாலும் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கின்றேன். ஏனென்றால் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லையா? ஆகவே பிரதமர்கள் 1 வருஷத்துக்கு ஒருவர் என்ற இது வராது. அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று தெரியும். 10 வருஷமாக ஒரே ஆள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் இந்திய நாட்டிற்கு? மோடியா 10 வருஷம் இருந்தது எதுவும் கிடையாது. ஆகவே 10 வருஷத்திலிருந்து ஒன்றும் பண்ண முடியாத 1 வருஷத்திலிருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சதை பண்ணால் அவர்களை நாம் வர வேண்டும். ஒருமித்த கருத்து வருங்களா? வரும். ஏன் வராது? மெஜாரிட்டி வந்து இப்போ காங்கிரஸ் தான் அதிகமான கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப மெஜாரிட்டி சீட் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருமித்த கருத்து ராகுல் காந்தி எலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லாம இருக்குது? யார் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுங்க. ராகுல் காந்தி தேர்வு செய்ய வாய்ப்பு ஏன் இல்லை? எல்லாம் இதே 5 வருடத்துக்கு முன்பே ஸ்டாலின் சொன்னாரே ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகின்றோம். எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அதை விரும்புகின்றார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, மற்ற கட்சியில் இருக்கின்ற கூட்டணி தலைவர்களும் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் யார் பிரதமர் என்பது தெரிய வரும். நாளைக்கு மம்தா வரமாட்டேன்னு நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு. எப்ப சொன்னாங்க? வரமாட்டாங்க. ஏன் போன வாரம் சொன்னாங்களே, நாங்கள் இந்திய கூட்டணியில் இல்லை என்றாலும் இந்திய கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவோம் என்று மம்தா தானே சொல்லி இருக்கின்றார். அதை எப்படி நாம் மறக்க முடியும்? ஆகவே மம்தா மட்டுமல்ல, யார் யார் நம்ம எதிர்த்து சில இடங்களிலே போட்டியிடுகிறவர்கள் கூட வருவார்கள். தமிழகத்தில் நம்மை தவிர யாரும் வர முடியாத ஒரு நிலைமை. தப்பி தவிர ஏதாவது ஒரு கட்சி, வடக்கில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சி ஒரு சீட்டில் ஜெயித்தாலும் கூட மந்திரி வேண்டும் என்று வந்து விடுவார்கள். அதையெல்லாம் பெருசுபடுத்துறாங்க. அதிமுக அணைய போகும் விளக்கு அதனால பிரகாசமா எரியுது. இப்போ அதனால தான் அவங்க கடுமையா சாடுறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 4ஆம் தேதி பின்னால் அதிமுக எங்க இருக்குது பாருங்கன்னு அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி சொல்லு. 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருப்பாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு மற்றவர்களை பற்றி பேசலாம். ஸ்ரீதர் கன்னியாகுமரி கலெக்டர் சொல்லிக்க மோடி வர தப்பில்லை, அவர் தனியார் இடத்துக்கு தான் போறாரு. இதுல தேர்தல் விதிமீறல் எதுவும் இல்லை. விவேகானந்த பாறை என்பது தனியார் இடமா? ராமகிருஷ்ணா மட்டும் தான். ராமகிருஷ்ணா மட்டும் அங்க எதுக்கு 3 அறைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு அறை இவர் இருப்பதற்கு என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொரு அறை சமையல் செய்வதற்கும் அதிகாரிகள் தங்குவதற்கும் ஒரு அறை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொரு அறை எதற்காக இருக்கின்றது என்று எனக்கு ஆமா 58 இன்ச்சுக்கு உரியவரை 28 கேமரால தான் எடுக்க முடியும். தவறு இல்ல, அதை நீங்க தான் பெருசா விமர்சிக்கிறீங்கன்னு பிஜேபி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இவர் நீங்க திருடனை போய் திருடி விட்டாயா என்று கேட்டால் நான் திருடவில்லை என்றுதான் சொல்வார். அதுபோல்தான் பாஜக சொல்கின்றார்கள். தவறை செய்துவிட்டு தேர்தல் கமிஷனை
நீங்கள் வந்து குழி வெட்டி புதைச்சி விட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு தேர்தல் விதிமுறைகளை மீறி செய்துவிட்டு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இது எப்படி திருடவில்லை? விதியில இருக்கு. பிரபகண்டா பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க போய் தியானம் எதுக்கு இருக்கிறீங்க? நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியா குழந்தைகள் பிறக்கணுன்றதுக்காக போய் இருக்கீங்க. நீங்க போய் இருக்கிறது தேர்தலுக்காக தான் இருக்கிறீங்க. நானே கொடை எங்க போனாலும் சரி சார், வைக்கத்துக்கே போனாலும் சரி, நான் வைக்கத்துல போய் பெரியாருக்கு எடுத்து யாகம் பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க. கடைசியில் பெரியார் நல்லா இருந்தார் 100 வயசு வரைக்கும். அந்த மகாராஜா இறந்து போயிட்டாரு. நான் தான் மோடி மேல் இருக்கின்ற அன்பினால் தான் சொல்கின்றேன், தயவு செய்து தியானத்தை கைவிடுங்கள். கடைசியில் முடிவு அது உங்களுக்கே வேற மாதிரி வந்தாலும் வந்துவிடும். காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்குது, கெஜ்ரிவால் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு, திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்குது, அப்புறம் மம்தா பானர்ஜி ஒரு தேர்தல் அறிக்கை. எதை நிறைவேற்றுவீங்க நீங்க? எப்படி ஒருமித்த கருத்து கொண்டு 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம் கெஜ்ரிவால் சொல்றாரு, தண்ணீர் எல்லாருக்கும் இலவசம் சொல்றாரு. இவர் அதை பத்தி பேசவே இல்லை. ராகுல் காந்தி நீங்கள் சொல்றது 2500 ரூபாய் 1ஆம் தேதி வந்துடும் சொல்றாரு. நீங்கள் 8500 ரூபாய் நீங்கள் சொல்றது அத்தனையும் உண்மை. அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அவரை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார். நாளை நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அவர் சொன்ன திட்டங்களை, அவர் எழுதிய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கின்றவர்களை அவர் குறைந்தபட்சம் தான் ஆளுகின்ற டெல்லியிலேயாவது அதை செய்ய முயற்சிப்பார். அதே போல்தான் மம்தா பானர்ஜியும், அதே போல்தான் மற்ற தலைவர் நவீன் பட்நாயக் கூட அப்படித்தான். எங்கள் கூட்டணியில் அவர் இப்போது இல்லை என்று சொன்னாலும் கூட நவீன் பட்நாயக்கும் இந்த கூட்டணியில் வருவார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.